தேவையா இல்லையா ஒருத்தர் மேல எதுக்கு வைக்கிறோம்? என்ன இப்படி ஒரு அலிகேஷன் வச்சா தப்பு இல்லையா? அது ஒருத்தர் மேல எந்த மாதிரி அலிகேஷன், அவங்க மேல எந்த மாதிரி இமேஜ் விழும்? அது எங்களுக்கு தெரியாதா? பாக்குறவங்களுக்கு மூளை இல்லையா? பாக்குறவங்களுக்கு புரியாதா? நீங்க சொல்றதா அப்படியே எடுத்துப்பாங்களா என்ன? பாக்குறவங்க முட்டாளா? அப்படின்னா பாரு என்ன சொல்றாங்க அதே தான் பாப்பாங்களா என்ன? ஏன் அப்படி ஃப்ரேம் பண்றீங்க ஒருத்தரை? கடைசியில வீடே கூடணும், கடைசியில வேற யாரா சொன்னாலும் எனக்கு அப்படி தோணுச்சு, என்ன அப்படியே எனக்கு அப்படி தோணுச்சு. அந்த பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு? அந்த பிரச்சனை உங்ககிட்ட தானே இருக்கு. அரோரா விளக்கம் கேட்ட போது நீங்க என்ன விளக்கம் கொடுத்தீங்க? அது மட்டும் சொல்லுங்களேன். என்னுடைய பார்வையில் உங்களுடைய பார்வையில் எல்லாரையும் கூப்பிட்டு வா, அப்பதான் சொல்லுவேன். அதை நான் கில் பண்ண நினைச்சேன், நீங்க தான் கூப்பிட்டு பேச வச்சீங்க. அது கில் பண்ண நினைச்சீங்க, கில் பண்ண அது எப்படி அது கில் பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பேசவே இல்லையா? தயவு செஞ்சு ஷோல இந்த வேலையை செய்யாதீங்க. ஷோல இந்த வேலையை செய்யாதீங்க. நீங்க நல்லா கவனிச்சுதான் தெரியும், குசும்பியும் சரி வேற எதுவா இருந்தாலும் அது நீங்க ஆனா ஷோல நீங்க வக்கரங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதோ, வக்கரமான உங்க சிந்தனையை அதுல விதைக்கிறதோ அது தப்பு. எனக்கும் விக்ரமுக்கும் எந்த கள்ள தொடர்பும் இல்லை. அதனால அவங்க மத்தவங்க எல்லாம் அட்டாக் பண்ண கூடாது, அவங்களுக்கு ஒரு பேரு. ஓகே, விஜய் சேதுபதி கேள்வி கேட்க கூடாது, விஜய் சேதுபதிக்குது. விஜய் சேதுபதி வேணா வக்கரம் சொல்லியிருக்கேன்ல, விஜய் சேதுபதி வார கடைசியில வந்தா கேப்பாப்ல. ஆனா விஜய் சேதுபதி உனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அப்ப விஜய் சேதுபதி நினைச்சு பாரு, ஓ நம்ம விக்ரம் சப்போர்ட் பண்ணா பாரு நம்மள சொல்லிட்டாங்களே அப்படி. ஏன் மேல ஒட்டப்பட்ட லேபிள், இப்படி ஆளுக்கு ஒரு லேபிள் வச்சு லேபிள் நெத்தியில ஒட்டுறது. தயவு செஞ்சு உட்காருங்க. பாரு, மொத்தம் எல்லாருமே சொல்றேன், உட்காருங்க. ஷோல எவ்வளவு நாகரிகமா நடந்துக்க முடியுமோ நடந்துக்கோங்க, அது நல்லது. அந்த ஷோவை கெடுக்காதீங்க, உங்களுடைய வக்கரத்தை விதைக்காதீங்க. தயவு செஞ்சு எதையும் செய்யாதீங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னொருத்தர் மேல கல்லடி போடுது, அது உங்க மேலே சேர்ந்து படும். தயவு செஞ்சு கவனமா இருங்க, ஷோவை கெடுக்காதீங்க. தயவு செஞ்சு ஷோவை கெடுக்காதீங்க. இது தேவையா இல்லையா ஒருத்தர் மேல